இதயக்கனி விஜயனின் வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அதாவது இளைய மகன் சண்முக பாண்டியன் இப்போ அவர் சினிமாவில் நடிச்சிட்ருக்கார். மூத்த மகன் பிரபாகர் கட்சி பொறுப்பை கவனிச்சிக்கிட்டு இருக்கார். இளைய மகன் மட்டும்தான் சினிமாவில் நடிக்கிறார். அவர் இப்போ நடிச்சு வெளிவர இது 3வது படம் படைத்தலைவன். அந்த படைத்தலைவனுடைய அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்பு நடந்தப்போ விஜயகாந்த் கூட பழகிய பல பேரும் பேசினாங்க. அதாவது டைரக்டர் முருகதாஸ், ரமணா படம் டைரக்ட் பண்ணாங்களே அந்த முருகதாஸ், சசிகுமார் ஒரு இவரை வச்சு இவர் தான் முதல்ல தொடங்கினது. சண்முக பாண்டியனை முதல்ல ஒரு விஷயத்த தொடங்கினது. அந்த படம் இந்த அனுபவங்களெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போது அவங்க சண்முக பாண்டியனை பற்றி சொல்லும்போது விஜயகாந்தை பற்றி அவருடைய கூட அந்த ரமணா படத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சுட்டிக்காட்டின ஒரு சொன்னார், விஜயகாந்த் தன்னை விட தோற்ற பொலிவில், தன்னை விட அழகான, தன்னை விட கம்பீரமான நடிகர்களை வில்லன்களை அறிமுகப்படுத்தி அவங்க ஹீரோக்களானாங்க. அதாவது ஒரு கலைஞர்களை தோற்றப்பொழிவு, அது பொதுவாக ஹீரோக்கள் தோற்றப்பொழிவு இருக்கிறவங்கள விரும்புவாங்களா என்னங்கிறது கேள்விக்குறி. ஆனால் விஜயகாந்த் அதை தைரியமாக பண்ணார். சரத்குமார்லாம் அப்படி தான் வந்தார். அப்படி அடுத்து ஆனந்தராஜ் இப்படி ஒவ்வொருத்தராக சொன்னார். இப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க, இவங்க ஹீரோக்கெல்லாம் நடித்தாங்க அப்படிங்கலாம் சொன்னார். அது விஜயகாந்த் தான் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு சொன்னார். அப்போது எனக்கு என்னென்னா, என்ன இப்படி சொல்கிறாரே, ஒருத்தர் புகழ வேண்டிதான், ஆனால் அவர் தான் செஞ்சார், அவர் மாதிரி யாரும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தோணி போனால் தான் நமக்கு அங்கே முரண்பாடாக இருந்துச்சு. இந்த விஷயத்தை எம்ஜிஆர் ஆரம்பத்திலே பண்ணிட்டார். எம்ஜிஆர் இது மாதிரி விஷயங்களை ஆரம்பத்திலே இது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டார். அவர் கூட நடித்த வில்லன்களாக நடித்த, அதாவது எதிர்மறை கதாபாத்திரங்களை நடித்த PS வீரப்பாவாகட்டும், நம்பியார் ஆகட்டும், அசோகன் ஆகட்டும், பின்னாடி வந்த RS மனோகர், இப்படி இவங்க எல்லாமே ஹீரோக்களாக நடித்தவங்க. அசோகனுக்கு ஹீரோக்காக நடிச்சிருக்காரு. வீரப்பா அதாவது ஹீரோவாங்கிற லெவலில் கூட மெயின், அதாவது அவர் பேர் சொல்கிற அளவுக்கு படத்தில் அவர் வசனம் பேசுகிறத சுட்டி காட்டுற அளவுக்கு மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி அப்படிங்கிறதான் மகாதேவி படம் பார்த்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு டாமினேட் பண்ணுற கேரக்டர். அந்த டாமினேட் கேரக்டர் அது எம்ஜிஆருங்கிறது அவர் சினிமாவில் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தவர். அந்த ஒரு காரணத்தினால அந்த அவங்களோட சிறப்புகளை மேம்படுத்தணும், அவங்கள மேம்படுத்தி காட்டணுங்கிற எம்ஜிஆர் விரும்புவார். அது மாதிரி நடவடி மன்னன் படத்தில் வீரப்பாவுடைய கதாபாத்திரமாகட்டும். ஸோ அப்படி அவர் வசனம் பேசி அவர் பேசுகிற ரொம்ப இயல்பாக பேசுகிற விஷயங்களாக மக்களால் ரசிக்கப்படும். அது மாதிரி எம்ஆர் ராதா அதிகப்படமான படங்களை எம்ஜிஆர் படங்கள் நடிச்சிருக்காருன்னா, எம்ஆர் ராதா நடிப்பு எடுபட்டதுன்னா எம்ஜிஆருடைய அந்த விட்டு கொடுத்துக்கின்ற இவர் நடிப்பு வந்தால் படத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் பார்த்தார். ஈகோ பார்க்கல, தான் ஹீரோங்கிறத ஈகோலாம் அவர் பார்க்கல. ஸோ எம்ஆர் ராதா அப்படியே அவர் உயர்த்தினார். அந்த மாதிரி அது மாதிரி நம்பியார் பாருங்கள், நம்பியார் 2 பேரும் நின்னாங்கன்னா யார் உயரங்கள்லாம் தெரியாது. அப்படி ஒரு நம்பியாருக்கும் அழகான உடைகள் இருக்கும். நாடோடிமன்னன் படத்துலேயே பாருங்கள், அழகழகான உடைகளில் நம்பியார் வருவார். அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார். அவரும் ஒரு ஆணழகன் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா தூரத்தில் பார்க்கும்போது யார் எம்ஜிஆர் யார் நம்பியாருன்னு சொல்ல முடியாது, கன்ஃபியூஷன் வந்துடும். அந்தளவு 2 பேரும் வேகமாக இருப்பாங்க, அந்தளவு கம்பீரமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி, அதாவது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அசோகனும் ஹீரோவை நடிக்கிறது தான். இது சத்தியம் படத்தில் அவர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அப்புறம் வல்லவனுக்கு வல்லவன், அப்படி படங்கள் போயிட்டு இருக்குது நிறையா. அது ஒரு பட்டியல் இருக்குது அசோகன் நடித்த படங்கள், ஹீரோவை நடித்த படங்கள். அவர் அதிகப்படியான படங்களை நடிச்சிருக்காருன்னா அது எம்ஜிஆர் படங்களில் தான் நடிச்சிருக்கார். ஸோ அந்தளவு பண்ண வச்சுருக்கார். எம்ஜிஆர் படங்களில் அவருக்கு எம்ஜிஆரை விட அவருடைய நடிப்புக்கு அதிக பேர் கிடச்சிருக்கு. ஸோ அது காரணம் அந்த விட்டு கொடுக்குற விஷயம், அவர் நடிப்பு எடுபட்டால் நல்லாயிருக்குங்கிற அந்த பெருந்தன்மை தான். அது மாதிரி மனோகர் ஆரம்பமே நாடகத்திலேருந்து அவர் சினிமாவில் ஹீரோவாக தான் வந்திருக்கார். ஹீரோவாக தான் தான் சினிமாவில் அப்புறம் தான் வில்லனானார். ஸோ அவரோட ஸ்டைலு, அவருடைய உடை அலங்காரம் எல்லாமே இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எல்லா வில்லன்களுக்குமே எம்ஜிஆர் படங்களில் உடை அலங்காரம் பிரமாதமாக இருக்கும். எம்ஜிஆருக்கு எப்படி உடை அலங்காரம் இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கும்.
அதாவது சங்கை மலங்கில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எம்ஜிஆர் போட்டிருப்பார். கணவன் படத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார். அந்த கணவன் படத்தில் அந்த எம்ஜிஆர் போட்ட அதே ட்ரெஸ்ஸை வந்து சங்கை மலங்கு படத்தில் வந்து எஸ்வி ராமதாஸுக்கு வந்து போட்டு விட்ருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ராமதாஸுக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், இப்படி எல்லாரையும் வந்து அழகுபடுத்தி பார்க்கணும், எல்லா கதாபாத்திரங்களையும் வில்லனாக இருந்தால் கூட அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறதுல எம்ஜிஆருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. ஸோ அந்த சிந்தனை வந்து உயர்வு வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது தெரிவிக்கணுங்கிறது அந்த ஒரு தூண்டுதலை வந்து ஏஆர் முருகதாசன் நம்மகிட்ட உருவாக்கிட்டார். நன்றி, வணக்கம்.